கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டி ஸ்ரீ ரெடியாகி வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்களா, கடைக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க. எல்லோரும் ரெடி ஆகிட்டோங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது துர்காவை காணா. என்னது எல்லோரும் வந்துட்டோம், கல்யாண பொண்ணு துர்காவை காணாங்கிறாங்க சாமுண்டி ஸ்ரீ. அம்மா நான் போய் கூப்பிட்டேன், அப்போ வரலன்னு சொல்லிட்டாங்கிறாங்க ரோஹிணி. அப்படியா ரேவதி, நீ போய் கூப்பிட்டு வா, அவள் வராமல் எப்படி போகிறதுங்கிறாங்க. சரிம்மா நான் போய் கூப்பிட்டு வரேன்ட்டு போகிறாங்க ரேவதி. ரேவதி துர்காவை போய் கடைக்கு கிளம்பலாவான்னு கூப்பிட்றாங்க. இல்லைக்கா நான் துணி எடுக்கிறதுக்கு வரல, நவீனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க, அவர் இல்லாமல் நான் எப்படிக்கா கடையில் வந்து நிம்மதியாக துணி எடுக்க வர முடியும், என்னால் வர முடியல, அம்மா கிட்ட போய் சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க துர்கா. நான் கடைக்கே வந்தாலும் நான் இருக்கிற நிலைமையை பார்த்து அம்மா என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்செடுப்பாங்க, அதுக்கு என்னால் பதில் சொல்லவும் முடியாது, நான் பேசாமல் வீட்டில் இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க துர்கா. நீயே கல்யாண பொண்ணு இப்படி சொன்னால் எப்படி, உன்னை விட்டுட்டு போக முடியாதுல்லைங்கிறாங்க கார்த்தி. நீங்களே இப்படி சொன்னால் எப்படி, எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் இப்படி பேசலாமாங்கிறாங்க துர்கா. இப்போ உனக்கு என்ன, நவீனை பார்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னு கார்த்தி கேட்கவும், அப்போ நவீன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா மாமா, எங்கேன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க துர்கா. நவீனை பார்க்கணும் அவ்வளோதானே, இரு இப்போ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நவீன் ரூமில் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. துர்கா நவீனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நவீன் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நீங்களும் இந்த வீட்டில் தான் இருக்கீங்கன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இதை பார் துர்கா, அடிக்கடி நவீனை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உங்கள் சித்தி கண்ணில் பட்டா அவ்வளோதான், இன்னும் 2 நாள் பொறுமையாக இரு, அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம், அது வரைக்கும் நீ நவீனை பார்க்காம இருக்க வரைக்கும் நல்லது. அங்கே வராங்க. என்னது ரேவதி ரோஹிணி 2 பேரும் துர்காவை கூப்பிட வந்து நீங்களும் இங்கே நின்றுட்டிங்களா, வாங்க போகலாம், அக்கா அப்போ இருந்து ரெடியாகி கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சந்திரா. இதை கேட்ட துர்கா சொல்கிறாங்க, சித்தி நாங்கள் இப்போ வந்துடுறோங்கிறாங்க. சந்திராவோட குரல் கேட்டதும் நவீன் கட்டிலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சந்திரா கூப்பிட்டு போகும்போது கையில் வச்சிருந்த செல்ஃபோன் கீழே விழுந்துருது. ஐயோ சித்தி இந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு குமிஞ்சாங்கன்னா கட்டில் கடையில் இருக்கிற நவீனை பார்த்துருவாங்களே, சரி நம்மளே எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி துர்கா அந்த ஃபோனை எடுத்து சந்திரா கையில் கொடுக்குறாங்க. சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க சந்திரா. சரிங்க சித்தி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது காட்டி கூப்பிட்றாங்க. இதை பார்த்து துர்கா, நீயே காட்டி கொடுத்துடாத, வாங்க போகலாம், போய் துணி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி மாமா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லோரும் துணி கடைக்கு போகிறாங்க. துணி கடைக்கு போய் எல்லாருமே துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது நவீன் செலக்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சரி அவனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நவீனுக்கு ஃபோன் பண்ணி, நீ வா எனக்கு புடவை நீ தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. இது கேட்ட நவீன், ஐயோ துர்கா நான் அங்கே வந்தேன்னா மாட்டிக்குவேங்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தா தான் நான் புடவை எடுத்துக்குவேன்னு சொல்லிடுறாங்க துர்கா. நவீன் பர்தா போட்டுட்டு சரி போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கடையில் எல்லோரும் துணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் வந்து சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க, சம்மந்தி எங்களுக்கு பிடிச்ச புடவையை நாங்கள் எடுத்து பில் போட்டு வச்சாச்சு, திடீர்னு எனக்கு அவசர ஃபோன் கால் வந்துருச்சு, அர்ஜென்ட் வேலை, நாங்கள் போனதும் வந்துடுறோம் சம்மந்திங்கிறாங்க. அப்படியா சரி புடவை எடுத்து வச்சிட்டிங்களா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சாமுண்டேஸ்வரி. மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் சீக்கிரமான்னு சொல்லி அவசரமாக சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு தான் போகிறாங்க. போய் கதவை திறந்து சாமுண்டேஸ்வரி ரூமில் இருக்கிற பீரோவை திறக்கிறாங்க. அப்போ நவீன் எட்டி பார்க்குறாங்க. என்னது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தானே இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, என்னன்னு தான் பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா சாமுண்டீஸ்வரி பீரோவில் இருக்கிற நகை பணம் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த நவீன், அடப்பாவிகளா இது திருட்டு கும்பலா, சரி இதை உடனே நம்ம கார்த்திகிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நவீன், இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப நம்ம பேர்லையெல்லாம் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க, இவங்களை எப்படியாவது மிரட்டி வெளியே அனுப்பிடலான்னு பேய் மாதிரி சத்தம் போடுறாங்க நவீன். அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும், ஐயோ இந்த வீட்டில் ஏதோ பேய் இருக்கும் போல இருக்குது, வா இப்போ வரைக்கும் எதையும் எடுக்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பயந்தடிச்சுட்டு ஓடிடுறாங்க. நவீன் எப்படியோ இவங்களை வெளியே அனுப்பியாச்சு, சரி நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம பர்தா போட்டுட்டு போய் துர்காவுக்கு நல்ல புடவையை செலக்ட் பண்ணி கொடுக்கலான்ட்டு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய் துர்கா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நவீன், நீயா சரி வா 2 பேரும் நல்ல புடவையை எடுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் ஒரு புடவையை செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது சந்திரா பார்த்துட்றாங்க. ஓஹோ நீ இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியா, இருடா உனக்கு இருக்குரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க சந்திரா. அங்கே போலீஸ் வந்து நவீன் இங்கே வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நவீன் கார்த்திகிட்ட வந்து டே என்னை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்டா இதுக்கு இங்கே வந்தேன், நான் தான் உன்னை அங்கேயே பாதுகாப்பாக இருன்னு சொன்னனால என் பேச்சை மாரி இங்கே வந்துட்டியே, இப்படி வசமாக மாட்டிக்கிட்டியே, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு, அதுவும் அந்த பெட்டியெல்லாம் வெளியில் கொண்டு போயிட்டு இருக்காங்க, அதில் ஒரு பெட்டியில் நீ போய் உட்காந்துக்க, தெரியாமல் வெளியில் போனதுக்கப்புறமா நான் வந்து உன்னை காப்பாற்றிடுறேங்கிறாங்க கார்த்தி. இது கேட்ட நவீன் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டிக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க. பெட்டியெல்லாம் என்ன இருக்குதுன்னு வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. புடவையெல்லாம் இருக்குது சார், நாங்கள் எல்லாம் குடோனுக்கு கொண்டு போகிறோங்கிறாங்க. அப்படியா சரி எடுத்துகிட்டு போங்கன்னு ஒவ்வொரு 2-3 பெட்டியை எடுத்து பார்க்குறாங்க. எல்லா பெட்டியும் பார்த்தாச்சு. கடைசியாக ஒரு பெட்டியை பார்க்க போகிற நேரத்தில் அப்போ தான் அந்த பெட்டியில் தான் நவீன் இருப்பான் போல இருக்குன்னு கார்த்தி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நவீன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சுட்டா ரொம்ப பிரச்சனையாயிடுமே, என்ன செய்யறது, அந்த பெட்டியை பார்க்காம இருந்துட்டா தேவையே நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த பெட்டியை திறக்கிற நேரம் பார்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த பெட்டியை கவனிக்கல. அந்த அட்டைப்பெட்டியை வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அதுலேருந்து நவீன் எப்படியோ வெளியில் தப்பிச்சு வந்துடுறாங்க. திரும்பவும் துர்கா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே சாமுண்டீஸ்வரி குடும்பத்தோடு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட நவீன் தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, இதை பாரு கார்த்தி, துர்காவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது, அவங்க இங்கே வந்தாங்க, நகையெல்லாம் திருட பார்த்தாங்க, அப்போ நான் பேய் மாதிரி சத்தம் போட்டு எப்படியோ அவங்கள விரட்டி விட்டுட்டேன். டே என்னடா சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறியான்னு கார்த்தி கேட்குறாங்க. ஆனால் ஆமாம் கார்த்தி, அவங்க ஒன்றும் உண்மையான ஒரிஜினல் அப்பா அம்மா கிடையாது, அவங்க பேசுனதை வச்சு பார்த்ததில் அவங்க வந்து நல்லவங்களும் இல்லை,
அவங்க ஏதோ பணத்துக்கு நகைக்கும் ஆசைப்பட்டு தான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதம் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க எல்லாரும் அங்கே இருக்கும்போது இவங்க 2 பேரும் இந்த நகை எடுத்துகிட்டு போகிறக்கு தான் வந்தாங்க. ஏதோ பேய் மாதிரி சத்தம் போடங்காட்டி பயத்தில் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா நகை பணத்தையெல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க நவீன். அப்போவும் எனக்கு சந்தேகமாக தான் இருந்ததுங்கிறாங்க கார்த்தி. நீ அத்தைக்கிட்ட சொன்னால் நம்புவாங்க, நீ சொல்லுங்கிறாங்க. இல்லை, இது இப்போ சொல்கிற நேரமே கிடையாது. இப்போ சொன்னால் நிச்சயமாக அதை நம்பவும் மாட்டாங்க. இந்த மாப்பிள்ளை துர்கா ஏற்பாடு பண்ணின மாப்பிள்ளை, அதனால நம்ம சொன்னால் அது பொய்ன்னு தான் சொல்லி எப்படியாவது சமாளிச்சிருவாங்க. இப்போதைக்கு நம்ம சொன்னாலும் சந்திரா வேறு ஏதாவது பிளான் நம்ம தான் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே பழியை தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நேரம் வரட்டும், காத்திருந்து இதை பற்றி சொல்லிடலாம். ஆனால் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் உண்மையான அப்பா அம்மா கிடையாது. அதுக்கு ஆசைப்பட்டு வந்தவங்க தான் எனக்கு அப்போ இருந்து டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. சரி விடு, பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி. அந்த மாப்பிள்ளைக்கும் துர்காவுக்கும் புடவை எடுக்கிற வரைக்கும் போயாச்சு. நலங்கு வைக்க போகிறாங்க. எனக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க நவீன். டேய், நான் சொன்னேன்ல உனக்கும் துர்காவுக்கும் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதையும் தாண்டி நீ ஏன் இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு இருக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத, 2 பேர்த்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாங்க கார்த்தி. இருந்தாலும் எனக்கு சின்னத்தையை நினச்சா பயமாக இருக்குது. அவங்க பார்த்து வச்சிருக்கிற இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி முடிக்காமல் விடமாட்டாங்க போல இருக்குங்கிறாங்க நவீன். அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைடா, நான் இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் ஒன்று, இந்த உண்மையெல்லாம் அத்தைக்கிட்ட நிரூபிக்கிற வரைக்கும் நீ வெளியில் வந்துடாத, யார் கண்ணிலையும் பற்றாத, முக்கியமாக சந்திரா கண்ணில் பற்றாத. நீ இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் நிச்சயமாக போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உன்னை வெளியில் கொண்டு வரது கஷ்டமாக போயிடும். அதனால் யார் கண்ணிலையும் படாமல் நீ தலைமறைவாக இருக்கணும். துர்காவை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி அடிக்கடி வெளியில் வர வேலை வச்சுக்காதீங்கிறாங்க கார்த்தி. சரி கார்த்தி, நீ சொன்ன மாதிரி நான் இருக்கிறேங்கிறாங்க நவீன். மயில் வாகனம் வராங்க. மயில் வாகனம் கார்த்தி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நிற்கிறாங்க. அந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டு வரும்போது நவீன் ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க. என்னங்கத்தே சொல்லுங்கிறாங்க. கல்யாணம் பக்கத்துக்கு நெருங்கிருச்சு, எல்லா வேலையும் முடிச்சுதா? நீங்கள் பார்க்க வேண்டிய வேலைகளெல்லாம் பார்த்துட்டிங்களாங்கிறாங்க. எங்கள் வேலைகளெல்லாம் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கட்டே. கல்யாணத்துக்கு வர மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா போதும், எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை. கல்யாண வேலையெல்லாம் நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறீங்கிற நம்பிக்கையில் தான் நானும் தைரியமாக இருக்கேன் மாப்பிள்ளை. எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் கரெக்டாக பார்த்துக்குவீங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம்ல, எதுக்கு இருக்கோம், பார்த்துக்குறோங்கிறாங்க மயில் வாகனம். ஆமாம் மாப்பிள்ளை, நீங்கள் 2 பேரும் பார்த்துக்குவீங்க, நம்பிக்கை இருக்குது. அந்த நவீனால துர்கா கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது மாப்பிள்ளை, அது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணுங்கிறாங்க. அடுத்த நாள் துர்காவுக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி துர்காவை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் பாட்டி வந்து சீர்வரிசைகளோடு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்த சாமுண்டேஸ்வரி சரியான கோபத்தில் அங்கேயே நெல்லுன்னு பாட்டியை திட்டுறாங்க. அப்போ பாட்டி வந்து, என்ன சாமுண்டேஸ்வரி, பேத்திக்கு கல்யாணம், அவளுக்கு நலங்கு வைக்க எனக்கு உரிமை இல்லையே என்ன? நான் செய்கிற செஞ்சுட்டு போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட சாமுண்டேஸ்வரிக்கு சரியான கோபம் வருது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நீ இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது, என் வீட்டுக்கு வரக்கூடாது, உறவு கொண்டாடிக்கிட்டு வராதேனாலாம் நான் சொல்லியிருக்கேன். எத்தனை தடவை உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கேன். திரும்ப இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறியாங்கிறாங்க. இதை பார் சாமுண்டேஸ்வரி, உனக்கு எனக்கும் வேணால் பகை இருக்கலாம், ஆனால் என் பேத்திங்க விஷயத்தில் நீ என்னை கட்டுப்படுத்தாத, தயவுசெய்து என்னை விட்டுருமா, நான் என் பேத்திக்கு செய்கிற கடமையை நான் செய்கிறேங்கிறாங்க பாட்டி. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே இல்லையா? உனக்கு எனக்கு எந்த ஒரு ஒட்டு உறவும் கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நீ திரும்ப பேத்திங்கிற உறவு முறை கொண்டாடிக்கிட்டு இங்கே வந்து நின்றுட்டே இருக்கேன். நானும் உன்னை பல தடவை அசிங்கப்படுத்தி அனுப்பியாச்சு, திரும்ப வந்து நின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் திட்டவும் சந்திரா வந்து சொல்கிறாங்க, ஆமாக்கா, அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன், நீ கேட்டியா? அந்த கிழவி வீட்டில் போய் சாப்பிட்டதுனால தானே அந்த கிழவி திரும்ப உறவு கொண்டாடிட்டு இங்கே வருது. நீ அப்போவே வேண்டான்னு உதறிட்டு வந்திருந்தா இந்த கிழவி இங்கே வந்து நிற்குமா? நீ கொடுக்குற இடம் தாங்க்கா அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜராஜன் வந்து கேட்குறாங்க, ஏ சந்திரா, அன்னைக்கு நான் கொடுத்தது உனக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் வேணுமா என்ன? எங்கள் அம்மாவை ஏதாவது எதிர்த்து பேசினேன், யாருன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும், மரியாதையாக ஓரமாக ஒழுங்கா நெல்லை அப்படின்னு ராஜராஜன் திட்டுறாங்க. இந்த பக்கமாக சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க, இதை பாருங்கள், உங்கள் அம்மாவை அன்னைக்கே நான் சொல்லிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் அந்த ஊருக்கு நம்ம போகக்கூடாது, அவங்களும் இங்கே வரக்கூடாதுன்னு. ஆனால் திரும்ப இங்கே வந்து நின்னா என்ன அர்த்தங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இதை பார் சாமுண்டேஸ்வரி, அவங்க பேத்திங்கிற உரிமையில் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லை, அவங்களுக்கும் பாசம் அன்பு எல்லாம் இருக்குமல்ல, அவங்களுக்கு இல்லாத உரிமையா? அவங்க உரிமையை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, விடுங்கிறாங்க ராஜராஜன். கார்த்தி சொல்கிறாங்க, இதை பாருங்கத்தே, பாட்டிக்கும் பேத்தி மேலே பாசம் இருக்குமல்ல, கல்யாணம் வாழ்க்கையில் ஒரே தடவை, அந்த கல்யாணத்தை பார்க்குற கொடுப்பினை அவங்களுக்கு கிடச்சிருக்கு, பார்க்கட்டும், விடுங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இல்லை மாப்பிள்ள, நானே ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன், இந்த கேள்வி இங்கே வரக்கூடாதுன்னு. அன்றைக்கி என்ன சொன்னாங்க? சரி, இனிமேல் நானும் வரல, அவங்களும் வரலன்னு சொன்னாங்கல்ல, திரும்ப இங்கே வந்து நின்னா என்ன அர்த்தங்கிறாங்க. துர்கா ரேவதி இவங்க எல்லாரும் கேட்குறாங்க, பாட்டி வந்ததில் உங்களுக்கு என்னமா பிரச்சனை? பாட்டியோட சீரு சிறப்பு அன்பு பாசம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிடுறாங்க.